இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க பீக்கங்காயில் கிரேவி தாங்க எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து மசாலாலாம் கொஞ்சம் அரைச்சிங்க மசாலா கிரேவி தாங்க செய்யணும். இதுக்குங்க பீக்கங்காய் மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் அப்படி எல்லாம் செதுக்கி எடுத்துகிட்டு பிஞ்சு பீக்கங்காயை எடுத்துக்கணுங்க. அப்புறம் தக்காளிங்க, வெங்காயம், மிளகாய் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பீக்கங்காய்ங்க இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க. நம்ம பீக்கங்காய் இப்படி கட் பண்ணிட்டாச்சு. எப்பயும் ஒரே இதாக கியூபாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்படி கட் பண்ணிக்கலாம். மிளகாய் இப்படி கட் பண்ணிக்கணும். வெங்காயம், கருவேப்பிலைங்க, தக்காளிங்க ஒரு தக்காளி கட் பண்ணிட்டேன். பூண்டுங்க, இஞ்சி, சோம்பு இது மூணும் தனியாக அரைச்சிக்கணுங்க. தேங்காய்ங்க இது மட்டும் தேங்காய் தனியாக அரைச்சிக்கணுங்க. தனியாக அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சுட்டு வடசட்டி அடுப்பில் வச்சுட்டேன். ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா போட்டாச்சுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் அப்படியே அந்த ஆயிலே ஃப்ரை ஆயிடணுங்க. அப்போதான் அந்த ஸ்மெல்லு மஞ்சள் ஸ்மெல்லு வராது. வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசால் தூளுங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் மசால் தூள் ஆட் பண்ணிக்கணுங்க. ஆயில்லையே அது ஃப்ரை ஆகிடும். அப்போ தான் நல்லா வாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா, இஞ்சி பூண்டு சோம்பு அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு சோம்பு வந்துங்க நல்லா ஆயில்லையே அந்த பேஸ்ட் நல்லா வதங்கணும். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க வதங்கிருச்சு. அப்படியே ஆயில் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஆயிலே வதக்கலாம். தக்காளி நல்லா ஆயிலே நல்லா வதங்கணுங்க. நல்லா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பீக்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி போடும்போது நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா செமையாக இருக்குங்க. ஒரு டைம் நீங்கள் இது போல் கட் பண்ணி இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா வதக்கிக்கலாங்க ஆயில்லையே. காய்ங்க பீக்கங்க பாதி குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு ஆட் பண்ணுற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூளுங்க, மிளகாய் தூளுங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா தூளுங்க 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இந்த மசாலாங்க இந்த பொடிங்கள் எல்லாமே இந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்கிறதுனாலே இந்த மிளகாத்தூள், கறி மசாலா தூள் நம்ம போடுற இல்லைங்க. இப்படி ஆயிலில் நீங்கள் வதக்குனீங்கன்னா தான் அந்த நமக்கு அந்த கிரேவி அந்த மசாலா வதக்குனது எல்லாமே இப்படி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வதக்கணுங்க. தீயாமல் வதக்குனீங்கன்னா தான் நமக்கு அந்த குழம்பு வந்து கிரேவி செஞ்சாலும் சரி குழம்பு செஞ்சாலும் அந்த கலர் வந்து வரும். பாருங்கள் இதே மாதிரி நல்லா அடி பிடிக்காமல் வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ அந்த மசாலா வந்து கொத்தமல்லி தூள் இதனோட பச்சை மணமும் மாறிடும். டேஸ்ட்டும் நமக்கு அப்படியே செம்மையாக இருக்கும். நல்லா வந்துங்க மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. போதும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சிருக்கலாம் இல்லைங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டுங்க. வெறும் தேங்காய் மட்டும்தாங்க அதுக்கு அரைக்கணும். தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு அரைச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க.
இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கணுங்க. நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணும், அதனால இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காய் நல்லா வெந்து வரட்டுங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா காய் வெந்து வரட்டுங்க. மசாலாலாம் நல்லா வேகணும். பாருங்க, நல்லா கொஞ்சம் சேர்ந்தாப்புல வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. காய் நல்லா பாருங்க நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வைக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. பாருங்க, மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு பீக்கங்காய் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் திக்காக வேணாலும் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ஸ்டேஜில் வேணும். நாங்கள் வந்து இப்போ லஞ்சுக்கு தாங்க, நான் சாதத்துக்கு தான் செஞ்சுக்கிறேன் சாப்பாடு. நாங்கள் வந்துங்க இன்றைக்கி லஞ்சுக்கு தாங்க செஞ்சுக்கிறோம். இது வந்துங்க நான் சாப்பாடு, ரசம், பீக்கங்காய் மசாலா கிரேவி இன்றைக்கி எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிட்லாங்க. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் பார்க்கலாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக, காயெல்லாம் உடையாத எவ்வளோ நல்லா வந்துருக்குது. நீங்களும் இதே போல் இப்போ நீங்கள் தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிடும்போது இப்படியே காய் ஒவ்வொன்றா எடுத்து கடிச்சிக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. நம்ம முழுசாக இப்படி வருங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூடாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. காய் நல்லா பூ மாதிரி வந்துடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் பார்க்கும்போது, எங்கள் சேனலில் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள்